Hello everyone, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. A charged metallic sphere A is suspended by a nylon thread. நைலான் த்ரெட் ஏன் சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டக்டர் கிடையாது இன்சுலேட்டர். நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்கன்னா கண்டக்டர். ஒரு சார்ஜ் ஸ்பியரில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க கையில் பிடிச்சிருக்கீங்கன்னா சார்ஜ் என்ன ஆயிடும் உங்கள் பாடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னா நைலான் த்ரெட். another charge metallic sphere B is held by insulating stand. இன்னொரு ஸ்பியர் இருக்கு ஆனால் அதை வந்து கையில் பிடிக்காம என்ன பண்ணாங்க ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஏன்னா சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது கைக்கு. இஸ் பாட் க்ளோஸ் டு A such that the distance between the center is 10 cm as shown in the figure. The resulting repulsion is noted. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, ரெண்டு ஸ்பியர் இருக்கு சார். இதுதான் ஸ்பியர் A, இது ஸ்பியர் B. இந்த ஸ்பியர் ஏயும் ஸ்பியர் B எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்கன்னா 10 cm தூரத்தில் வச்சுருக்காங்க. இதில் இருக்க சார்ஜ் நீ QAன்னு வச்சுக்கோ, இதில் இருக்க சார்ஜஸ் QBன்னு வச்சுக்கோ. அப்போ இவங்களுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ இருக்கும்? F is equal to K. ஸோ QA QB வேணான்னா Q1 Q2ன்னு வச்சுக்கோ. Q1 Q2 டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 cm. 10 cm எப்படி எழுதுவ மீட்டரில்? 0.1ன்னு போடுவியா? 0.1 மீட்டர். இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்போனா இது 0.01 ஆயிரும். அப்போ இந்த வேல்யூ வந்து நான் சிம்பிளாக 0.01 டிவைட் பண்ணால் 100 K Q1 Q2. இதுதான் இனிஷியலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்பியர் A அண்ட் B ஆர் டச்டு பை அன்சார்ஜ் ஸ்பியர் C அண்ட் D. ஏவையும் சியையும் டச் பண்ணுறாங்க சார். ஏல எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சு? சம் Q1 சார்ஜ் இருந்துச்சு. அது எதோட டச் பண்ணுறாங்க? சியில் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சு? சியில் இருந்த சார்ஜ் வந்து 0 சார்ஜ். சி வந்து அன்சார்ஜ்டு ஸ்பியர். அப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது? 0வாக இருக்குது. இப்போ ரெண்டுமே ஐடென்டிக்கல்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரெண்டு மெட்டலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒயர் வச்சியாவோ இல்லை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோன்னா அதோட பொட்டென்ஷியல் சேம் ஆகிற வரைக்கும் அந்த சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகே, ஒருத்தவன்ட்டு அதிக சார்ஜ் இருக்குது, இன்னொருத்தவன்ட்டு கம்மியான சார்ஜ் இருக்குது. ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து விட்டேன்னா ரெண்டு பேரோட பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகணும். ஓகே, பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகணும்னா Q/Rஓட ரேஷியோ சேமாக இருக்கணும். இப்போ இந்த கேஸில் ஒன்றுமே கிடையாது. Q/R ரேஷியோ சேம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தோட ரேடியஸ் சேம். ஏன்? இந்த ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஓகே, ஸ்பியர் A அண்ட் B ஆர் டச்ட் பை அன்சார்ஜ் C அண்ட் D ரெஸ்பெக்டிவ்லி as shown in the figure. ஸோ ஆக்சுவலாக C அண்ட் D வந்து ஐடென்டிக்கல் தான், ஒரே மாதிரி. அப்போ ரெண்டுத்தோட ரேடியஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது Q1/R1 is equal to Q3. இதில் இருக்க சார்ஜ் 3ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டுமே ரேடியஸ் சேமாக இருந்தால் ரெண்டு பாடியில் இருக்க சார்ஜ் எப்படி ஆகணும்? சேமாக வரணும். கரெக்டாக இல்லையா? தான் லாஜிக். இப்போ இவன்ட்ட Q1 சார்ஜ் இருக்குது, இவன்ட்ட 0 சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பாடியில் சேர்த்து டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? Q1 தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவன்ட்ட Q1 இருக்குது, இன்னொருத்தவன்ட்ட 0 இருக்குது. இப்போ ரெண்டு பாடியில் ஈக்குவல் சார்ஜ் வரணும். அப்படின்னா என்ன சார் நடக்கணும்? இந்த இடத்துல இவன்ட்ட இருக்கிற சார்ஜ் வந்து பாதி ஆயிடணும். அந்த பாதி சார்ஜ் இன்னொருத்தவன் கெயின் பண்ணிக்க போகிறான். இப்போ பாரு, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? அதே Q1. ஆனால் இப்போ இதில் இந்த பாடியில் இருக்க சார்ஜ் இந்த பாடியில் இருக்க சார்ஜ் ஈக்குவலானு கேட்டால் ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? சேம் கோஸ் ஹியர். இங்கே B இதோட சார்ஜ் வந்து Q2 இருக்குது, இங்கே சார்ஜ் 0 இருக்குது. பொட்டென்ஷியல் சேம் ஆகணும். அப்போ இவனோட ரேஷியோ வந்து பொட்டென்ஷியல் ரேஷியோ சேமாக இருக்கணும். அப்போ Q/R ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுத்தோட ரேடியஸ் சேம்னா என்ன அர்த்தம்? சார்ஜும் சேமாக டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டும். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? Q2. அது ரெண்டுமே ஈக்குவலாக பிரிக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஏலையும் பிலையும் சார்ஜ் வந்து முன்னாடி இருந்ததோட பாதி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க. இப்போ A அண்ட் Bயை, சரிங்களா, இந்த C அண்ட் Dயை ரிமூவ் பண்ணிட்டு A அண்ட் Bயை பக்கத்தில் கொண்டு வராங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பக்கத்தில்? 5 cm. இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்க, ஏல இருக்க சார்ஜ் எவ்வளோ? Q1/2. பியில் இருக்க சார்ஜ் என்ன? Q2/2. கரெக்டாக இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் கொண்டு வராங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க? 5 cm. இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? K Q1/2 Q2/2. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 cm. 5/100ன்னு போடலாமா? இது நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் 100 × 100 × Q1 Q2. கேவும் இருக்குது, K Q1 Q2 divided by 2 2s are 4. 5 square பண்ணா 25.
இதோட வேல்யூ 100, இந்த 100 இந்த 100 கேன்சல். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 100 K Q1 Q2. போன தடவை ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 100 K Q1 Q2. இப்பயும் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் என்ன ஆகல? ஃபோர்ஸ் மாறல. ஸோ முன்னாடி இருந்த ஃபோர்ஸும் லேட்டர் ஆன் இருக்க ஃபோர்ஸும் சேம். பட் எல்லா டைமும் அப்படி வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? கண்டிப்பாக மாறும். ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.